யோனேக்கு ரொம்ப நெருங்கி பழகினான். யாரோட? தேவனோட. இப்படிப்பட்ட வேதங்கள் இத்தனை திரளான மேக போன்ற திரளான சாட்சிகள்லாம் அப்போ கிடையாது. எல்லாம் ஆதாமும் ஏவாலும் கீழ்ப்படியாமல் போனாங்கன்ற சாட்சி தான் இருந்துச்சு. ஆபேல் கொலை செய்யப்பட்டான் என்ற சாட்சி தான் இருந்தது. அப்போ என்ன சாட்சி இருந்ததா? அந்த நாட்களில் சாட்சிகள் கிடையாது. இப்போ நம்ம நாட்களில் ஆகிலும் அத்தனை பேர் அப்படி வாழ்ந்துருக்குறாங்க, இத்தனை பேர் இவ்வளோ அற்புதமாக வாழ்ந்துருக்குறாங்க, கர்த்தர் அவங்கள மகிமையாக உயர்த்தினாரு, வல்லமையாக உயர்த்தினாரு அப்படின்னு பைபிள் முழுவதிலும் நமக்கு சாட்சிகள் இருக்குது. ஆனால் ஏனக்கூடிய நாட்களில் ஒரு சாட்சியும் கிடையாது. என்ன சாட்சி இருந்தது? ஆதாம் ஏவாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டு எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. இந்த சாட்சி தான் அவங்க முன்னாடி இருந்தது. அடுத்தது ஆபேல் காணிக்கை செலுத்தினான், காயின் தன் சகோதரனை கொன்று விட்டான். இப்படிப்பட்ட சாட்சி தான் இருந்துச்சு. இப்படிப்பட்ட காலத்தில் யோனேக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்படிங்க அதெல்லாம்? நமக்கு முன்னாடி சாட்சி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அவர் நமக்கு முன்னாடி இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதே அவர் தயவு, அவர் கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு. அது ஒன்று போலங்க. சொல்லுங்க, எனக்கு முன்னாடி நிறைய சாட்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை, இனி சாட்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நானே சாட்சியா மாறணும். ஆதாம் சாட்சியா மாறாம போட்டோம். சொல்லுங்க, ஆதாம் சாட்சியா மாறாம போட்டோம், ஏவாள் சாட்சியா மாறாம போட்டோம், காயின் சாட்சியா மாறாம கூட போட்டோம். யோனேக்கு சாட்சியா மாறினாரே. இந்த யோனேக்கு முன்னாடி யாரும் சாட்சியா வாழல, ஆனா யோனேக்கு சாட்சியா வாழ்ந்தாரு. அப்போ நானும் எனக்கு முன்னாடி எந்த சாட்சியும் இல்லையா கூட திரளான சாட்சிகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா கூட நான் சாட்சியா வாழணும், நான் சாட்சியா வாழணும், நான் அடையாளமா வாழணும், நான் அற்புதமா வாழணும். ஆமேனா இல்லையா? வாழணுங்க, சாட்சியா வாழணும், கர்த்தரை பற்றி கொள்ளணும், கர்த்தரை பிடிச்சுக்கணும். ஆண்டவரே நீர் எனக்கு வேணும், நீங்க போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க போதும் ஐயா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கைவிட்ட யாரும் இல்லை ஏசையா, கைவிட யாரும் இல்லை ஏசையா.